ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இனிமையும் சத்தும் நிரம்பிய ஒரு அருமையான பழத்தை பற்றி தான். அதுதாங்க சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சீத்தாப்பழம் இதுக்கு ஆங்கிலத்தில் கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு பேர். பசுமை நிறத்தில் மென்மையான தோல் உள்ள பனங்கிழங்கு மாதிரி இனிப்பு சதையை பார்த்தாலே வாய்க்கு நீரோடும். இது வெறும் சுவை மட்டும் இல்லைங்க, நம்ம உடலுக்கு சக்தி நிறைய கொடுக்குற சூப்பர் பழம். இதனாலேயே சீத்தாப்பழத்தை இயற்கையோட இனிப்பான பரிசுன்னு கூட சொல்கிறாங்க. இதை சாப்பிட்டா உடலுக்கு நிறைய சக்தி கொடுக்கும். சீத்தாப்பழம் ஒரு எனர்ஜி பூஸ்டர். இதில் நிறைய அளவு கார்போஹைட்ரேட் இருக்குது. நீங்கள் அதிக வேலை செய்கிறவராக இருக்கீங்களா, எப்பவும் சோர்வாக இருக்கீங்களா, தினமும் ஒரு சீத்தாப்பழம் சாப்பிடுங்க. உடம்புல ஒரு புது சக்தி பிறக்கும். சீத்தாப்பழத்தில் விட்டமின் B6 அதிகமாக இருக்குது. இது நம் மூளையில் செயல்பட நினைவாற்றலை உயர்த்தும். குறிப்பாக படிக்கிற மாணவ சகோதர சகோதரிகளுக்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். சீத்தாப்பழத்தில் உள்ள மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் இதயத்தின் செயல்பாட்டை சீராக வைக்கிறதுக்கு உதவுது. இதய துடிப்பை சீராக்கும், இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும். இதய நோய்கள் வராமல் இருக்க இந்த பழம் ஒரு அற்புதமான மூலமாக இருக்குது. இதயத்திற்கு ஒரு இனிய நண்பன் கூட சொல்கிறாங்க. எலும்புகளை உறுதியாக வைக்கிறதுக்கு கூட சீத்தாப்பழம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சீத்தாப்பழத்தோட கால்சியம் மற்றும் மெக்னீசியம் நம்ம எலும்புகளை உறுதியாக்கும். மூட்டு வலி, எலும்பு தேக்கம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இந்த உணவை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் கிட்டும். மன அழுத்தத்தை குறைக்க கூட இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மனதை சாந்தமாக வைத்துக்கொள்ள சீத்தாப்பழத்தில் இருக்கிற அமினோ அமிலம் சீரோட்டோனின் உற்பத்தியை தூண்டும். இதனால் மனநிறைவு, அமைதி கிடைக்கும், மன அழுத்தம் குறையும். சீத்தாப்பழத்தில் விட்டமின் C, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம சருமத்தை பளபளப்பாக வைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முகத்தில் பிரகாசம் வேண்டுமா, சீத்தாப்பழத்தை உணவாக எடுத்துக்கிட்டே இருங்க. கன்ஃபார்ம் முகத்தில் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு தேவையான இரும்புச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் இதில் நிறைஞ்சிருக்கு. இது பசியை தூண்டும், உடலை உறுதியாக்கும், குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கும். அதனால் நண்பர்களே, இவ்வளவு சத்து இருக்கிற சீத்தாப்பழத்தை யாராவது மிஸ் பண்ணுவீங்களா? இது கரெக்டான அளவில் சாப்பிட்டா நமக்கு தேவையான எல்லா சக்தியும் இதுலேருந்து கிடைக்கும். அதிகமாக சாப்பிட்டா சிலருக்கு காய்ச்சல் மாதிரி இருக்கலாம். என்ன ஒரு நல்ல விஷயம்னாலும் அளவுக்கு மீறினா பிரச்சனை தானே, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இந்த பழத்தை இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்கன்னா உங்கள் உடம்புல என்ன மாதிரி மாற்றம் வந்திருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.